ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று இருக்கிறது. அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் இந்த பூமியிலே விழுந்தது என்று வாசிக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வியாகுலப்பட்டு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது அகோனிசோமா என்பதாகும். அகோனிசோமாயிலிருந்து வந்த வார்த்தை தான் ஆகனி என்ற கிரேக்க வார்த்தை. ஆகனி என்றால் வியாகுலம் என்று அர்த்தமாகிறது. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பிரயாசப்பட்டு அவர் ஜெபித்தாராம். பிரயாசப்பட்டு என்றால் லேபர் பெயின், அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவள் எவ்வளவு சுகமப்படுவாளோ அதே போல மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் அவர் சுமந்ததினால அவர் ஏன் அந்த அளவுக்கு அவர் ஜெபித்தார் என்றால், பிதாவானவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். இந்த நேரம் பிதாவானவர் தன்னுடைய முகத்தை இயேசுவை விட்டு திருப்பி விடுவாரே என்று சொல்லி, இயேசு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். பிரியமானவர்களே, அந்த நேரத்துல கூட பாருங்கள், நம்மை ஆண்டவர் விட்டு கொடுக்காமல் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக சிலுவை சுமந்து, நம்மளுக்காக முள்மடி சுமந்து, நம்மளுக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டு, நம்மளுக்காக விழாவிலே குத்தப்பட்டு இயேசுவானவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தினால்தான் இன்றைக்கு நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் என்று சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே. God bless you.